இப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் அநேகமாக எல்லா மெத்தடுமே இருக்கிற மாதிரி ஒரு சம் இது. இது 16 சிலபஸ்லேயும் இருக்குது, 22 சிலபஸ்லேயும் இதே சம் இருக்குது. மேக்ஸிமம் கேபிட்டல் பட்ஜெட்டிங்குடைய எல்லா மெத்தட்ஸுமே கவர் ஆகக்கூடிய ஒரு சம். ஒரு கம்பெனி கன்சிடரிங் இன்வெஸ்டிங் எ ப்ராஜெக்ட் ரெக்வயரிங் எ கேபிட்டல் அவுட்லே, இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs தேவைப்படுது. ஃபோர்காஸ்ட் ஃபார் ஆனுவல் இன்கம் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன், ஆனுவல் இன்கம் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் பட் பிஃபோர் டேக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க 5 இயர்ஸ்க்கு. டெப்ரிசியேஷன் டேக்கன் அஸ் 20% ஆன் ஒரிஜினல் காஸ்ட். இப்போ டெப்ரிசியேஷன் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் 20% போடுறாங்க. டாக்ஸேஷன் அட் 50% ஆஃப் நெட் இன்கம், டேக்ஸு 50%. எவாலுவேட் த ப்ராஜெக்ட் அக்கார்டிங் டு ஃபாலோயிங் மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க? பேபேக் அண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அந்த மெத்தடு. இந்த ரெண்டுமே இதில் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வரும். ஆவரேஜாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆவரேஜ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 2ன்னு போட்டு ஆவரேஜ் போட்டு பார்க்கலாம். அது ஒரு மெத்தட் இருக்கும். அந்த ரெண்டு மெத்தடுமே கேட்டிருக்காங்க. அடுத்தது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடு டேக்கிங் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அஸ் 10%. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோனா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அங்கே டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எதுவோ அதை வச்சு தான் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்னு எடுப்போம். 1/1.1 அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் இயருக்கு அதோட ஸ்கொயர் 1/1.1 த ஹோல் ஸ்கொயர்னு செகண்ட் இயருக்கு இந்த மாதிரி பார்க்குறது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் டேக்கிங் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அஸ் 10%. இப்போ இது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். இதே நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் இண்டெக்ஸ் மெத்தட்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆர் மெத்தட், மாடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எம்ஐஆர்ஆர் மெத்தட். ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஆன்சர் எழுதுகிறப்ப ஒர்க்கிங் நோட்ஸு கண்டிப்பாக போடணும். அந்த ஒர்க்கிங்ஸ் எப்படி வந்ததுங்கிறத தெளிவாக காமிச்சிட்டு இந்த ஒர்க்கிங் நோட்ஸை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் இருக்குங்கிறத ரெஃபரன்ஸாக கொடுக்கணும். ஸோ 5 இயர்ஸ் ஃபஸ்ட் இயருக்கு ஒரு காலம் போட்டுக்கோங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இது சம்மில் கொடுத்துட்டாங்க. 1 lakh 80,000 80,000 அண்ட் 40,000 ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ இது ரெண்டும் சம்லேயே இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளவு? 50% டேக்ஸு. அப்போ இதில் சரி பாதி டேக்ஸு, இப்போ மீதி இருக்கிற பாதி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ 1 lakh டிவைடட் பை 2 50%, 50,000. இதில் இந்த காலத்தில் இருக்கிறது எல்லாமே 50%ஆக மாற்றிக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ், CIATன்னு கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது CIATன்னு போடுவோம். இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணினா அதுதான் CIAT, கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ டெப்ரிசியேஷன் என்ன கேல்குலேட் பண்ணணும்ல, டெப்ரிசியேஷன் எவ்வளவு அப்படின்னு கேல்குலேஷன் பண்ணலாமா? டெப்ரிசியேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? ஒரிஜினல் காஸ்ட்டில் 20%. ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு? 2 lakhs. இப்போ டெப்ரிசியேஷன் 2 lakhsல 20% எவ்வளவுன்னு பாரு. 2 lakhல 20%னா எவ்வளோ வரும்? 40,000 வரும். 40,000ங்கிறது தான் எவ்ரி இயர் டெப்ரிசியேஷன் 5 இயர்ஸ்க்கு. அப்போ இங்கே டெப்ரிசியேஷன் 40,000. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த காலத்தில் ப்ளஸ் ஒரு 40,000 டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணிட்டோம்னா 50,000 ப்ளஸ் 40,000 90,000. 50 ப்ளஸ் 40 90, 40 ப்ளஸ் 40 80. இந்த ரெண்டு காலமும் இந்த ரெண்டு ரோவும். அடுத்தது 20 ப்ளஸ் 40 60,000. ஸோ இப்போ கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிருச்சு. இதில் ஒவ்வொரு மெத்தடுக்கும் தேவையான ஒர்க்கிங்ஸ் எல்லாமே இந்த ஒரே டேப்லெட் காலத்தில் போட போகிறோம். குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ பேபேக் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்ரி இயர் சேம் கேஷ் இன்ஃப்ளோ இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே கேஷ் இன்ஃப்ளோ வேறையாக இருக்கும் ஒவ்வொரு இயரும். அப்போ குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ்னா என்ன? ஃபஸ்ட் இயருடையதை அப்படியே போட்டிருப்போம். செகண்ட் இயருடைய குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோனா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டுடைய டோட்டல் 90 ப்ளஸ் 90 180. தேர்ட் இயருடைய டோட்டல், தேர்ட் இயருக்கு குமுலேட்டிவ்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரைக்கும் இந்த 3 வருஷமும் மொத்தமாக எவ்வளவு இன்ஃப்ளோ வந்தது? 180 ப்ளஸ் 80 260. ஃபோர்த் இயரில் இந்த 4 வருஷத்துக்கும் சேர்ந்த குமுலேட்டிவ் மொத்தமாக இந்த 4 ஆட் பண்ணினோம்னா 3,40,000. ஃபிஃப்த் இயரில் 5 வருஷத்துக்கும் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 4 lakhs. இப்போ குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ பார்த்தாச்சு.
இது பேபேக் பீரியடுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ அந்த மெத்தடை நம்ம முதல்ல முடிக்கலாம். பேபேக் பீரியட் எவ்வளவு? நமக்கு 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2 lakh எப்போ நம்ம திருப்பி எடுக்கிறோம், எப்போ கிடைக்கிது ஃபுல் அமௌண்ட்டும்? ஃபஸ்ட் இயரில் 90, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் சேர்த்து 1,80,000 வரைக்கும் கிடைச்சாச்சு. இப்போ 2 lakhஸில் பாக்கி எவ்வளோ கிடைக்கணும்? 20,000 கிடைக்கணும். அப்போ 2 years அப்படிங்கிறதுல 1,80,000 கிடைச்சாச்சு. அப்போ 2 years ஒன்று போட்டுக்கோங்க. பேலன்ஸு 20,000. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs, அதில் இன்னமும் ஒரு 20,000 நமக்கு தேர்ட் இயரில் கிடச்சிதுன்னா பேபேக் பீரியட் ரீச் ஆகிடும். ஆனால் தேர்ட் இயரில் 20,000 மட்டும் இல்லை, நமக்கு தேர்ட் இயரில் கிடைச்ச அமௌண்ட்டு மொத்தமாக 80,000. ஸோ இந்த 80,000 அமௌண்ட்டு 1 இயருக்கு 80,000. இப்போ 20,000க்கு எவ்வளவுன்னு பார்க்குறோம். 20,000 by 80,000 போட்டோம்னா 1/4 வருது. 20/80 போட்டோம்னா 1/4. ஸோ 1/4னா 3 months. இப்போ 2 years and 3 monthsங்கிறது தான் பேபேக் பீரியட். அடுத்து என்ன மெத்தட் கேட்டிருந்தாங்க? ஏஆர்ஆர், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதில் 2 மெத்தடு கேட்டிருந்தாங்க. ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு பார்க்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இதுதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. இதனோட டோட்டலில் முதல்ல போட்டுக்கோங்க. 50, 50, 40, 40, 20. இப்போ இது 2 lakhs வருது. இப்போ இந்த 2 lakhsங்கிறது 5 இயர்ஸ்க்கு. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னால் 2 lakhs by 5 years. எவ்ரி இயர் 40,000ங்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்முங்கிறதுனால அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் 2 lakhs கீழே போடுறோம். இதுதான் ஃபார்முலா. இன்ட்டு 100 போட்டோம்னா 20%. இப்போ இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதில் வருஷத்துக்கு ஆவரேஜாக 40,000 கிடைக்குதுன்னா அது எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு ரிட்டர்னு? 420%. அவ்வளோதான். இது ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் கேட்டாங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும். மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு தரம் தான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் 2 lakhs, இயர் எண்டில் நம்ம எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. ஸோ 2 lakh + 0 / 2, அவ்வளோதான் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்னா இது ஆவரேஜ் எடுக்கிறீங்க. இப்போ இது 1 lakh மாறும். இப்போ 40,000 சேம் தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். 40,000 by 1 lakhன்னு போடுறப்ப என்ன ஆகும்? பர்சன்டேஜ் 40%ஆக ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மாறிடும். இந்த 2 மெத்தடு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்பிவி மெத்தட், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். இதுக்கு என்ன பண்ணணும்? கேஷ் இன்ஃப்ளோ உடைய ப்ரெசன்ட் வேல்யூவையும் கேஷ் அவுட்ஃப்ளோ உடைய ப்ரெசன்ட் வேல்யூவையும், இங்கே ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது நார்மலாக இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிறப்ப அதுக்கு தனியாக ப்ரெசன்ட் வேல்யூ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுதான் ப்ரெசன்ட் வேல்யூவாகவும் இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். இன்ஃப்ளோவுடைய ப்ரெசன்ட் வேல்யூ மைனஸ் அவுட்ஃப்ளோவுடைய ப்ரெசன்ட் வேல்யூ. அங்கே வர்ற ஆன்சர் தான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இது பாசிட்டிவாக இருந்தால் இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணலாம். இதை டிஸ்கவுண்ட் பண்ணணும்ல, ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரேட்டு தான் 10%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10% டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை வச்சு கேஷ்ஃப்ளோவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்தது இதை போடுறாங்க. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10%. 10%க்கு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னா என்ன? 1/1.1 ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு இதில் 1/1.1 ஹோல் ஸ்கொயர். அந்த மாதிரி கேல்குலேட்டர்லேயே நம்ம ஈஸியாக போட முடியும் அது. ஸோ இது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு சம்மில் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்கலைன்னா நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஸோ இது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டுக்கோங்க. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெசன்ட் வேல்யூ அட் 10% பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் வேல்யூ அட் 10%. இந்த 10% ப்ரெசன்ட் வேல்யூனா எப்படி பண்ணுவீங்க? கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் இன்டு ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறீங்க. CIAT இன்டு இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அட் 10%. 90,000 இன்ட்டு 0.9091. அடுத்தது 90,000 இன்ட்டு 0.8264. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ அட் 10%. இதனுடைய டோட்டல் என்னன்னு பாருங்கள். இதுதான் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ அட் 10%. இப்போ NPV வேல்யூக்கு வரும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஆஃப்டர் டேக்ஸ் 3,08,193. இந்த அமௌண்ட்டு இன்ஃப்ளோவுடைய ப்ரெசன்ட் வேல்யூ. அவுட்ஃப்ளோ எவ்வளவு? ப்ரெசன்ட் வேல்யூவும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஈக்குவல் தான். இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ இருக்கோ அதான் ப்ரெசன்ட் வேல்யூ.
இது 2 lakhs. இதை மைனஸ் பண்ணுறீங்க, ஆன்சர் பாசிட்டிவாக வரும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம அக்செப்ட் பண்ணலாம் as per this மெத்தட், இந்த மெத்தட் படி. அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்னால் என்ன? ஒன்றுமே இல்லை, நெட் ப்ரெசென்ட் வேல்யூவில் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறீங்கல்ல, கேஷ் இன்ஃப்ளோவுடைய ப்ரெசென்ட் வேல்யூ மைனஸ் அவுட்ஃப்ளோவுடைய ப்ரெசென்ட் வேல்யூன்னு, அது ரேஷியோவாக போட போகிறோம். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ பை ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. இதுக்கு பேர் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ். இதில் 1%, 1க்கு மேலே இருந்ததுன்னா அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 1.54 இருக்குது. ஸோ த ப்ராஜெக்ட் இஸ் மோர் தேன் 1, கம்பெனி கேன் அக்செப்ட் த ப்ராஜெக்ட். இங்கேயும் அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறதுனால ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மெத்தட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்ன சொன்னோம்? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ. எந்த ரேட்டில் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கோ, எந்த ரேட்டில் ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்தால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கோ அந்த ரேட்டுக்கு பேர் தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 10% வச்சு பார்க்குறப்ப இன்ஃப்ளோவுடைய ப்ரெசன்ட் வேல்யூ 3 lakhsக்கு மேலே இருக்குது. அவுட்ஃப்ளோவும் இன்ஃப்ளோவும் ஈக்குவலாக இருக்கணும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோ 2 lakhs, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோ அட் 10% 3 lakhsக்கு மேலே இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. இப்போ இது 3 lakhs இருக்கிறத 2 lakhsக்கு ப்ரெசன்ட் வேல்யூ மாற்றணும்னா அது எந்த ரேட்டில் வரும்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் ஐஆர்ஆர். அந்த ரேட்டுக்கு பேர் தான் ஐஆர்ஆர். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ அமௌண்ட்டை குறைக்கணும்னு சொன்னால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டணும். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கீழே டிவைட் தானே பண்ணுறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 10%ங்கிறத 20%க்கு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு போடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? CIAT கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் இன்டூ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அட் 20%. 20% டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தாலே தெரியும், 10%க்கு ப்ரெசென்ட் வேல்யூ 3,08,000 இருந்தது. அதே டபுளாக 20%க்கு ப்ரெசென்ட் வேல்யூன்னு பார்க்குறப்ப அது 2,46,000க்கு இறங்கியிருக்கு. ஆனாலும் 2 lakhs கிட்டக்க நமக்கு வரல. அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். 30க்கு மாற்றுவோம். 30க்கான டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. இது என்ன பண்ண போகிறோம்? கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸோட இந்த ப்ரெசென்ட் வேல்யூ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அட் 30% மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ப்ரெசென்ட் வேல்யூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 2,03,000. 2 lakh கிட்டக்க இல்லை, சாரி 2 lakh அக்யூரேட்டாக இல்லை, 2 lakhsக்கு கிட்டக்க இருக்குது. இப்போ 2 lakhsை விட கொஞ்சம் கூட இருக்குது. அப்போ 2 lakhsக்கு கரெக்டாக நமக்கு வரலைனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன மேலேயும் கீழே இருந்ததுன்னா அந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி 2 lakhsக்கு கரெக்டான என்ன ரேட்டுன்னு பார்த்துடலாம். பட் கொஞ்சம் நமக்கு குறைஞ்சா போதும். 2 lakhsக்கு கீழே இறங்கணும்னா 30ங்கிறதுலேருந்து 32, 33, 34 உங்களுக்கு என்ன ரேட்டு தோணுதோ போடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கிங்ஸும் கொஞ்சம் மாறும். கரெக்டாக ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 32க்கு என்னென்னு கண்டுபிடிங்க. இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 32னா இங்கே 10%னா 1/1.1ன்னு போட்டோம் இல்லையா, 110ன்னு போடணும். இது 132, 100/132னா 1/1.32 அப்படின்னு வரும். இது ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு அந்த மாதிரி போடுறோம். இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ at 32%னா இங்கேயும் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் இன்டூ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அட் 32%. இங்கே என்ன வருது? 1,95,000 வருது. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் 2 lakhs அப்படிங்கிற அமௌண்ட்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் 2 lakhs இருக்குது. அப்போ இந்த 30%க்கும் 32%க்கும் நடுவில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் தான் ஐஆர்ஆர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை இன்டர்போலேஷன் ஃபார்முலா அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஐஆர்ஆர் கண்டுபிடிக்க எல்னா இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தோம்ல, 30% ஒன்று, இன்னொன்று 32% ஒன்று. லோயர் ரேட்டு 30, ஹையர் ரேட்டு 32%. மேலே கண்டுபிடிச்சோம்ல அந்த ரெண்டும். இந்த ரெண்டுலேயும் தான் நமக்கு அந்த 2 lakhsக்கு முன்ன பின்ன இருந்தது. லோயர் வேல்யூ 30ல் என்ன இருந்தது? 30ல் 203, 203063 இருந்துச்சு. ப்ரெசென்ட் வேல்யூ 203063. ஹையர் 32ல் என்ன இருந்தது? 1,95,941. 1,95,941 ப்ரெசென்ட் வேல்யூ இருக்குது. சரி, இப்போ இங்கே பார்க்கலாம்.
லோயர் ரேட், ஃபஸ்ட்டு பார்ட்டு லோயர் ரேட்டு என்னது 30%, அதை 30ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ட் வேல்யூ அட் லோயர் ரேட் மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இது P1பா, இது வந்து P1ன்னு எடுத்திருக்காங்க இந்த ஃபார்முலாவில், அல்லது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கணும்னா அது PLன்னு கூட வச்சுக்கலாம். ப்ரெசன்ட் வேல்யூ அட் லோயர் ரேட், இது PLன்னு மாற்றிப்போம். PL ப்ரெசன்ட் வேல்யூ அட் லோயர் ரேட்டு 203063 மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினது கேஷ் அவுட்லே எவ்வளவு 2 lakhs, இந்த 2 lakhs டிவைடட் பை இங்கே PL எடுத்துப்போம், ப்ரெசன்ட் வேல்யூ அட் லோயர் ரேட் அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ அட் ஹையர் ரேட், PL பை PL மைனஸ் PH, இது PHன்னு எடுத்துப்போம், இது PH, PL மைனஸ் PH, PL மைனஸ் PH, இந்த இடத்துல PL மைனஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை PL மைனஸ் PH. அதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த 2 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு D, Dனா என்ன, D அப்படின்னா ஹையர் ரேட் மைனஸ் லோயர் ரேட், ஹையர் ரேட் 32, லோயர் ரேட் 30, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணினா D2, D ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த 30 தனி, இது எல்லாமே தனியாக இன்னொரு போர்ஷனில் வரும், இது எல்லாமே செகண்ட் பார்ட். அந்த செகண்ட் பார்ட்டில் கண்டுபிடிச்சதை 30ல் ஆட் பண்ணினோம்னா ஐஆர்ஆருடைய ரேட் என்ன, 30.8602%. இப்போ 30.8602%ல் டிஸ்கவுண்ட் பண்ணினோம்னா ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ ரெண்டுடைய ப்ரெசன்ட் வேல்யூவும் ஈக்குவல் டு 2 lakhs இருக்கும். இதுதான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட். அடுத்தது MIRR, மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்ன, ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன கேஷ் இன்ஃப்ளோ வருதோ அதை சும்மா வச்சுருக்காம அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோம்னா அதுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறப்ப என்ன வேல்யூ நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும், அதையும் கம்பேர் பண்ணி தான் மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் பார்க்குறோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் ஒன்லி ப்ரெசென்ட் வேல்யூ மட்டும்தான் கன்சிடர் பண்ணிடும். பட் மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் ஒவ்வொரு இயருடைய கேஷ் இன்ஃப்ளோவையும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அது ஃப்யூச்சர் வேல்யூவாக மாறும். அதையும் கம்பேர் பண்ணி தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5 இயர்ஸுக்கான கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ், இது ஆல்ரெடி கிவன் இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்ல கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, இதே தான் இங்கேயும் எடுக்க போகிறோம். 90 CIAT, இதை நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அவங்க கொடுத்ததை வச்சு கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் மேலே கண்டுபிடிச்சோம்ல, டேப்லெட் காலத்தில் போட்டோம்ல, அதே தான் 90 80 80 60 போட்டுக்கிறீங்க. இப்போ ஃபஸ்ட் இயரில் 90,000 கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கிது ஆஃப்டர் டேக்ஸ். இதை இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா மீதி இருக்கிற 4 வருஷத்துக்கு அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். செகண்ட் இயரில் கிடைச்ச 90,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா பேலன்ஸ் 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். தேர்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ணுறது 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஃபோர்த் இயரில் உள்ளது 1 இயர்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஃபிஃப்த் இயரில் உள்ளது இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், அதோட முடிஞ்சு போயிடும். எந்த அமௌண்ட்டில் அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து 10% அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இங்கே நார்மலாக டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் டேக்கிங் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% அப்படின்னு கொடுத்ததை இங்கே பேஸ் பண்ணி இதை இங்கே எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சர் வேல்யூ ஃபேக்டர், ஃப்யூச்சர் வேல்யூனா என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணுவோம் 1.1. இப்போ எப்படி 10%க்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்னா 1/1.1 சொன்னோம், டிவைட் பண்ணினோம். பட் ஃப்யூச்சர் வேல்யூனா என்ன பண்ணுவோம், அதே 1.1ன்னு போட்டு எத்தனை வருஷத்துக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதை பவராக போடுவோம். 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால 4th பவர், 1.1 பவர் 3 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னால 2 இயர்ஸ்க்கு 1.1 ஸ்கொயர், 1 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ 1.11. லாஸ்ட் இயருக்கு 1.1 பவர் 0ங்கிறப்ப அதனோட வேல்யூ 1ஆக மாறிடும். எந்த ஒரு நம்பருக்கும் பவர் 0வாக இருந்தால் அதனோட வேல்யூ 1ஆக மாறிடும். சரி, இப்போ ஃப்யூச்சர் வேல்யூ பார்க்கணும்ல, ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்வோம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் இன்டூ ஃப்யூச்சர் வேல்யூ ஃபேக்டர். இதையும் மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு ஆன்சர் இது கிடைக்கும், ஃப்யூச்சர் வேல்யூ கிடைக்கும்.
ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வேல்யூடைய டோட்டல் எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எம்ஐஆர்ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? எம்ஐஆர்ஆரில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்போம்? 2 lakhs இன்ட்டு 1 + எம்ஐஆர்ஆர் த ஹோல் பவர் என். என்னங்கிறது 5 years. 5 years இதுதான் என். இதை வந்து இங்கே 5ன்னு எடுத்திருக்காங்க. என் ஃபார்முலா அது ஆக்சுவலாக 5. என்னன்னு இருக்கும், அதை 5ன்னு எடுத்திருக்கோம். 1 + எம்ஐஆர்ஆர் த ஹோல் பவர் 5. இது இன்ட்டு 5 இல்லை, இது பவர் 5. பட் எம்ஐஆர்ஆரில் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட் இன்ட்டு 1 + எம்ஐஆர்ஆர் த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ. இதுதான் ஃபார்முலா. இப்போ இது ஃபியூச்சர் வேல்யூ, இது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட்டு. 1 + எம்ஐஆர்ஆர் த ஹோல் பவர் 5 மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ஃபியூச்சர் வேல்யூவாக மாறுது. நமக்கு ஃபியூச்சர் வேல்யூ தெரியும், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட்டு தெரியும். 1 + எம்ஐஆர்ஆர் த ஹோல் பவர் 5ங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 + எம்ஐஆர்ஆர் த ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட் 2 lakhs போடுறப்ப 2.48. இப்போ இதுக்கு ஆன்யூட்டி டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே. இதில் 2.48க்கான ரேட் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, அதுதான் எம்ஐஆர்ஆர். 1 + எம்ஐஆர்ஆர் த ஹோல் பவர் 5 2.48. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆன்யூட்டி டேபிள்ஸில் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2.48க்கு எம்ஐஆர்ஆர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 5 yearsக்கு எவ்வளவுன்னு பார்த்தா 20%ன்னு ஆன்யூட்டி டேபிள் இருந்து கிடைக்கும். இந்த கொஸ்டினில் அநேகமாக எல்லா மெத்தடும் பேபேக்கு அண்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், என்பிவி, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு அநேகமாக எல்லா மெத்தடுமே இந்த ஒரே கொஸ்டினுக்குள்ளே இந்த சம்மில் வருது.